இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திமுகவிடம் ஆட்சியில் பங்கு கேட்டு காங்கிரஸ் பிடிவாதம் பிடித்து வருகிறது. ஆனால் ஆட்சியில் பங்கு தர முடியாது என்று முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறிவிட்டார். அதை விமர்சித்து காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பகிரங்கமாக கருத்து தெரிவித்தார். முதல்வருடன் நேரடியாக மல்லுக்கட்டும் மாணிக்கம் தாக்கூர் மீது திமுக மூத்த அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் கடும் கோபம் அடைந்துள்ளனர். காங்கிரஸ் கட்சியில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட தலைவர் ஒருவர் தன் தந்தையுடன் மூத்த அமைச்சர் ஒருவரை சந்தித்து வாழ்த்து பெறச் சென்றார். காங்கிரஸ் கட்சியின் போக்கு பிடிக்காததால் அந்த மாவட்ட தலைவரிடமும் அவரது தந்தையிடமும் முகம் கொடுத்து பேசவில்லையாம். அந்த அளவுக்கு திமுக காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் வெறுப்புணர்ச்சி மேலோங்கி நிற்கிறது. அதை வெளிப்படுத்தும் வகையில் மதுரையில் நடந்த திமுக கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன், காங்கிரஸ் வந்தால் வரட்டும், வராவிட்டால் போகட்டும், கூட்டணியை நம்பி அரசியல் நடத்த முடியாது என்று காட்டமாக பேசினார். அவரது அதிரடி பேச்சுக்கு சமூக வலைதளங்களில் காங்கிரசார் பதிலடி கொடுத்து வருகின்றனர். இதற்கிடையே காங்கிரஸை வழிக்கு கொண்டு வர கூட்டணி ஆட்சி தேவையில்லை என்று அறிவிக்கும்படி மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு திமுக மேலிடம் அறிவுறுத்தியது. அதை ஏற்றுக்கொண்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனி பெரும்பான்மை பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் போது ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கைகள் எல்லாம் எடுபடாது என்று அறிவித்தார். அவரை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் ஆட்சியில் பங்கு கோரிக்கை அவசியமில்லை என்று பேட்டியளித்தார். அதேபோல தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் திமுகவின் குரலாக ஒலித்தார். ஸ்டாலின் ராகுல் இடையே பாச உறவு பின்னி பிணைந்துள்ளது. இதை யாரும் அவ்வளவு எளிதில் சிதைக்க முடியாது. சிதைக்க முயற்சி செய்கின்றனர், அது நடக்காது என்றார். இருப்பினும் தமிழக காங்கிரஸ் கட்சிக்குள் கூட்டணி குறித்து இருவேறு கருத்து நிலவி வருவதால் இதற்கு முடிவு கட்ட மேலிடம் முடிவு செய்துள்ளது. கூட்டணி குறித்து முக்கிய முடிவெடுக்க வரும் 18ஆம் தேதி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுடன் அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் ஆலோசனை நடத்த உள்ளார். அதில் திமுக கூட்டணியில் நீடிப்பதா அல்லது வெளியேறுவதா என்பது குறித்து ஒவ்வொருவரிடமும் கருத்து கேட்கப்படும். பெரும்பான்மை கருத்து அடிப்படையில் முடிவை அறிவிக்க சோடங்கர் திட்டமிட்டுள்ளார். எனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையுமா அல்லது இப்படியே நீடிக்குமா என்பதில் சஸ்பென்ஸ் நீடிக்கிறது.